வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம கிட்ட த ஆல் நியூ டாடா எல்ட்ராஸ் ஃபேஸ்லிஃப்ட் 2025ஓட டாப் வேரியன்ட் ஆன இந்த வண்டியை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாடா எல்ட்ராஸ் ஃபேஸ்லிஃப்டோட எக்ஸ்டீரியரில் ஃப்ரண்ட் லுக்கில் இருக்கவங்க நம்மளுக்கு இதுதான் இந்த வண்டியோட புது டிசைனுங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹெட்லாம்ப் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்இடியில் ஒரு ப்ரொஜெக்டருங்க நமக்கு 4 ரிஃப்ளெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு மேலே வந்து டிஆர்எல் பார்த்துட்டிங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம வண்டி வந்து இக்னிஷன் ஆஃபில் இருக்குது. ஸோ நான் வெறும் பிளிங்கர்ஸ் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்னா உங்களுக்கு அப்படி இருக்குங்க. மித்தபடி நமக்கு பக்கத்தில் நமக்கு நல்லா அந்த கிரில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் குரோமில் நமக்கு தாத்தாவோட கிரில்லு லோகோமே கொடுத்துருக்காங்கங்க. கீழே 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா கூட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கீழே நம்மளுக்கு ஒரு நைஸான கிரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபாக் லேம்ப் குடுத்துருக்காங்க. ஸ்டில்லும் இப்போ வர எல்லா வெஹிக்கிள்லயுமே நமக்கு வந்து ஃபாக் லேம்ப்ன்றத அவங்க கட் பண்றாங்க. ஆனா இந்த வெஹிக்கிள்ல நமக்கு இன்னுமே நமக்கு வந்து ஃபாக் லேம்ப்ன்றது அவங்க ஆஃபர் பண்றது சூப்பருங்க. உண்மையிலே. எனக்கு என்னன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா இந்த கலர் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்குங்க. இப்ப நான் அப்படியே இந்த வண்டியோட சைட் லுக் பார்ப்போம். இதுதான் சைட் லுக். நம்மளுக்கு பாருங்க. நம்மளுக்கு சைட் லுக்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பழைய ஆல்ட்ராஸ் மாரி தான் இருக்கு. ஒரு சில டிசைனிங் வைஸ் சேஞ்சஸ் தான் இருக்குங்க. நமக்கு அலாய் வீல் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, சர்ப்ரைசிங்ல இந்த வண்டில என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து 16 இன்ச்சஸ்ல டிராக் கட் அலாய் வீல்ன்றது குடுத்துருக்காங்கங்க. இத பத்தி நம்ம ஒரு தனியாவே ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்றேங்க. இந்த அலாய் வீல் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அலாய் வீல் குடுத்துருக்காங்கங்க. கொஞ்சம் பிளாக்ல குடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லலாம். பட் இந்த வண்டியோட டிசைனுக்கு பார்த்தா ஓகேன்னு சொல்ல முடியும். ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்னு இந்த அலாய் வீல் சொல்ல முடியாதுங்க. மித்தபடி நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு நீங்க வந்து ஓவியம் பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிளாக்ல தான் குடுத்துருக்காங்கங்க. அதுல ஒரு 10 டிகிரிஸ் எல்இடில பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழ நமக்கு வந்து 360 டிகிரி கேமராவோட சைட் கேமரா இதுவுமே குடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இது. பார்க்க பிரீமியமா தான் இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு இந்த விண்டோ கார்னிஷ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு பிளாக்கிஷ்ல தான் குடுத்துருக்காங்க. மித்தபடி நமக்கு சூப்பர்ங்க. அப்புறம் இந்த வண்டியிலயே அந்த பழைய அல்ட்ராஸோட இந்த வண்டியில என்ன புதுசா ஆட் ஆயிருக்குன்னா, நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு இந்த மாரி ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் குடுத்துருக்காங்கங்க. நம்ம இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும் தாங்க நமக்கு இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃப்ளஷ் டைப்பா குடுக்குறாங்க. சூப்பருங்க. நமக்கு இந்த இடத்துல லைட்லாம் எரியுங்க. நைட் டைம் நம்ம இது பண்றதுக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம அந்த வெல்கம்க்குரிய பட்டன் குடுத்தா நம்ம அப்படியே அன்லாக் பண்ணலாம்ல, அதுவுமே குடுத்துருக்காங்கங்க. இதுதான் லுக்கு நல்லா தான் குடுத்துருக்காங்கங்க. உங்களுக்கு மேல நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப்ன்றத இந்த வண்டியில அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. அஸ் வெல் அஸ் ஷார்பன் ஆண்டனான்றதுமே அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. சூப்பர்ன்னு சொல்லலாம். இதுதாங்க டிசைனு, ரியர் லுக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வந்து நமக்கு ஷோரூம்ல வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால தான் இப்படி நான் ரிவ்யூ பண்றேன். பட் இதோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்றேங்க. இப்ப நான் இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேங்க. அண்ட் அந்த சர்ப்ரைஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த வண்டியில நமக்கு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ன்றது ஆஃபர் பண்றாங்க. ஸ்டில் நவ் நமக்கு பிரீமியம் ஹேட்ச்பேக்ல நம்மளுக்கு எந்த வண்டியுமே இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ன்றது அவங்க ஆஃபர் பண்ணலங்க. அப்புறம் நமக்கு என்ன விஷயம்னா, இந்த வண்டியில நமக்கு இண்டிகேட்டர்ஸ் நீங்க பார்த்துட்டாலுமே எல்இடில தான் குடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ல கூட சூப்பரா இருக்குங்க. நமக்கு நமக்கு அந்த பிளாக்ல குடுத்துருக்காங்க. செம்ம பிரீமியமா இருக்குங்க. நமக்கு சென்டர்ல டாட்டா லோகோ குடுத்துருக்காங்கங்க. அதுக்கு கீழ நமக்கு ரிவர்ஸ் பார்த்தா ரிவர்ஸ் கேமராவுமே குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் மேல நீங்க விண்ட்ஷீல்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஃபாகர், வைப்பர் அஸ் வெல் அஸ் நமக்கு வாஷர், பிரேக் லேம்புமே குடுத்துருக்காங்கங்க. வேற லெவலுங்க. அப்புறம் நமக்கு அஸ் யூசுவல் நம்மளுக்கு டாடா கார்ல வர மாரி வோக்கல் அண்ட் லோக்கல்ன்ற விஷயமே குடுத்துருப்பாங்க. சூப்பர். நமக்கு கீழ ஆல்ட்ராஸ்க்குரிய பேட்ஜிங்க, நமக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ன்றதையுமே அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. மித்தபடி இந்த லுக் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. எனக்கு மெயினா எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த கனெக்டட் டெயில் லேம்ப் தான். அண்ட் ஃபிரெண்ட்ஸ், இப்ப இந்த வண்டியோட இன்டீரியர் போகுங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு வந்து டோருங்க. நமக்கு 90 டிகிரி ஓப்பன் ஆகுற மாரி குடுத்துருக்காங்கங்க. இந்த செக்மெண்ட்லயே டாடா எல்ட்ராஸ் மட்டும் தான் 90 டிகிரி ஓப்பனிங் டோர் வந்து குடுக்குறாங்கங்க. நமக்கு டோரோட பேட்டர்ன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு சூப்பரா தான் குடுத்துருக்காங்கங்க. நமக்கு இந்த கலர் ஃபேப்ரிக்ல நமக்கு கை வைக்கிறதுக்கூடிய இதுவுமே குடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஆல் 4 பவர் விண்டோ, டிரைவர் சைட் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா, ஒன் டச் டவுன் அஸ் வெல் அஸ் ஒன் டச் அப்ன்னு குடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பின்னாடி விண்டோ நம்மளுக்கு லாக் பண்றக்கூடிய வசதிகள் குடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் நமக்கு குளோசிங்குமே குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் குரோம்ல தான் நமக்கு அந்த ஹேண்டில்ன்றது குடுக்குறாங்க. லாக் கூடிய ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டியூட்டர் ஆஃபர் குடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருமே இந்த இடத்துல இருக்குங்க. ஸ்பீக்கர பத்தி நான் உங்களுக்கு தனியாவே நான் ஒண்ணு சொல்றேங்க. இப்ப வாங்க இன்டீரியர் போய் பார்ப்போம். அண்ட் ஃபிரெண்ட்ஸ், இப்ப இந்த வண்டியோட இன்டீரியர் பார்ப்போங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க நம்மளுக்கு ஸ்டேரிங் வீல். நம்மளுக்கு இந்த டாட்டாவில் நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கூடிய ஃபங்க்ஷன், அப்புறம் நம்மளுக்கு இந்த டிஎஃப்டி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் கூடிய சுவிச்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் நம்மளுக்கு இந்த டிஜிட்டலில் டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க, சூப்பருங்க. கீழே நமக்கு ஹாரன் அடிக்கக்கூடிய ஃபங்க்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஹெட்லாம்ப் கூடிய ஸ்டாக், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வைப்பர் கூடிய ஸ்டாக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ன்றது இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு நம்ம சொல்லலாங்க. நீங்கள் டிஎஃப்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அதிலே மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, லைக் செட்டிங்ஸ் அஸ் வெல் அஸ் லே அவுட், அப்புறம் ட்ரிப் இன்ஃபோ, நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன், வெஹிக்கிள் இன்ஃபோ, நமக்கு நிறையா விஷயம் இருக்குங்க. நமக்கு நேவிகேஷன் பொறுத்தா ஆண்ட்ராய்டை கனெக்ட் பண்ணால் நம்ம டேரெக்டாக இதிலே பார்த்துக்கலாங்க. அப்புறம் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஎம் குறைய மீட்டர் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபியூல் டேங்க் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த செல்சியஸுமே அதிலே பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்டேரிங் சொல்லிட்டு ஸ்டேரிங் பார்க்க நல்லா இருக்குங்க. நமக்கு ஒரு லெதர் ரேப்பில் ஒரு ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிரைவருக்கு சைடில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு புஷ் ஸ்டார்ட் பட்டன் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இதிலே பார்க்க நல்லா தாங்க இருக்குது. அதிலே நம்மளுக்கு இந்த இலுமினேஷனுமே கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி வெண்ட் வந்துருந்துங்க. அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் ஆம்பியன் லைட்டிங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு இந்த டாட்டா ஆல்ட்ராஸ்க்கு இதுக்கு முன்னாடி இருக்க இதிலே பார்த்துட்டிங்களாமே நம்மளுக்கு இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டு, அப்புறம் பஞ்சு, நெக்ஸான்லேயுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருக்குங்க. இதோட வசதிகள் பார்த்துட்டாலுமே நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு சொல்லணும்னா தனி வீடியோ தான் போடணும். ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, கிளைமேட்டு, ட்ரைவ் நெக்ஸ்ட்டு, இமேஜ் வியூவர், மீடியா, மூட் லைட்டு, ஃபோனு, குயிக் செட்டிங்ஸ், அப்புறம் நம்மளுக்கு வந்து ரேடியோ, அப்புறம் செட்டிங்ஸு, சவுண்டு டெமோ, சரௌண்ட் வியூ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் காமிக்க பாருங்கள். என்னன்னா நம்மளுக்கு 360 டிகிரி கேமரான்றது இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் அனுக்கிறேன், இதுதாங்க நம்மளுக்கு 360 டிகிரி கேமரா. கொஞ்சம் நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு பக்கத்தில் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கனால நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்க்கிங் சவுண்ட் கேட்குது. பட் மற்றபடி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் குவாலிட்டி. நம்மளுக்கு இந்த 3D மோடுமே இருக்குது. இங்கே பாருங்களேன், 3Dயில் நம்ம ஒரு என்ன சொல்ல ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து சைட் அண்ட் வியூ மட்டும் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் இது பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் இல்லை எனக்கு நான் ரியர் மட்டும் பார்க்கணுன்னாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வசதிகள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி இப்போ இன்ஃபோர்டைன்மெண்ட் ஆன் பண்ணணும் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த இடத்துலையுமே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த 360 இருக்கிறதுல. அப்புறம் வீடியோ பிளேயர், அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சவுண்டு நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ரேடியோவில். இப்போ கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க ஆடியோ. நம்மளுக்கு ஆடியோ பொறுத்தவரையும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஐ திங்க் ஸோ ஜேபிஎல்னு சொன்னாங்க, பட் நல்லா இருங்க ஆடியோ. நம்மளுக்கு மித்தபடி இன்ஃபர்டைன்மெண்ட் வச்சு பார்த்துட்டிங்கன்னா குறையே இல்லைங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி டாட்டாக்குரிய கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 2 ஏசி வெண்ட் வந்துடுதுங்க, அதெல்லாம் பார்க்க நல்லதாங்க இருக்குது. கீழே நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசின்றதை ஆஃபர் பண்ணுறாங்க. வித் நம்மளுக்கு டிஜிட்டலில் தாங்க நம்மளுக்கு பட்டன் மாதிரி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளுக்கு வந்து சென்டரில் ஹசார்ட் கூடிய பட்டன், அப்புறம் வந்து இன்ஜின் ஐடல் ஸ்டார்ட் கூடிய பட்டன், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபாக்லாம் ஆன் பண்ணக்கூடிய பட்டன், அப்புறம் எக்கனாமி மோடு, நம்மளுக்கு டிரைவ் மோட்ஸ் நடக்கிறது இதுங்க. அப்புறம் சென்டரில் ஹசார்ட் கொடுத்துருக்காங்க, சென்டர் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. மித்தபடி இதுதான் நம்மளுக்கு. அப்புறம் நம்மளுக்கு இந்த வண்டியில் வயர்லெஸ் சார்ஜர்ன்றது அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் 12 வாட்டில் ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க, 65 வாட்ஸ் ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த யூஎஸ்பி கனெக்ஷன் கூட இதுவுமே கொடுத்துருப்பாங்க. மித்தபடி நல்லா இருக்குங்க. அப்புறம் கியர் லிவருமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து 5 ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீடில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸ். இதுதான் இந்த வண்டியோட கீ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்து லாக் பட்டன், அப்புறம் வந்து அன்லாக் பட்டன், அப்புறம் நம்மளுக்கு பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன், அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ரிமோட்டில் நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வண்டியோட ஆம்ரெஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க ஆம்ரெஸ்ட். இங்கே ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு ஷோரூமில் நம்மளுக்கு இதில் நிற்கிற வெஹிக்கிள் நம்ம இப்போ எல்லாருமே கை வச்சு இதோட இதே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா சீட் கவர் வந்து மஸ்ட் நம்ம போட்டு தான் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வரும். ஹேண்ட் பிரேக் இதுவுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயுமே ஒரு சில ஸ்டோரேஜ் இருக்குது.
நீங்கள் ஐஆர்விஎம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு இதை மட்டும் இது பண்ணது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இன்டீரியர் எல்இடி கேபிலைட்ஸ்ன்றதை அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, சூப்பருங்க. நம்மளுக்கு இந்த வண்டியில் பேசஞ்சர் ஏர் பேக்கை ஒரு ஆஃப் பண்ணுற மாதிரி வசதிகள் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் இந்த வண்டியில் அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வசதிகள் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு சன்பிளைடர்ஸ் வந்துடுதுங்க வித் வேனிட்டி மிரர், லைட் கொடுக்கல, ஓகே நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இது வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதில் வேனிட்டி மிரர் கொடுத்துக்கலாம் என்ற என்னோட பாயிண்ட்டுங்க. மித்தபடி இன்டீரியர் பார்த்தோம்னா இதுதான். நம்மளுக்கு சைடில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இதுதான் இமேஜ், இதுதான் இன்டீரியர். பார்க்க நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இந்த மேனுவல் ஐஆர்விஎம் கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஏன் அது டாட்டா கொடுக்கலன்னு எனக்கு தெரியலங்க. இப்போ வாங்க நம்ம ரியர் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ரியர் டோர் பார்ப்போங்க. இப்போ நம்ம ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்மளுடைய ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. நமக்கு வந்து இங்கே வந்து டியூட்டர்ஸ்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்துருதுங்க, லாக் உரிய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து விண்டோக்குரிய ஓப்பன் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே இடத்துல நம்மளுக்கு ஒரு அம்பர்லா ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா இருக்குங்க, நமக்கு கப் ஹோல்டர்ஸ் வைக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நம்மளுக்கு சீட்ஸு. நம்மளுக்கு வந்து வண்டி இப்போ சீட் கவர் போட்டிருக்காங்க ரியரில், இன்னும் யாரும் பிரிக்கலை, அதனால நம்மளுக்கு சோல்வ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டர் ஆம்ரெஸ்ட் இருந்ததுங்க. நம்மளுக்கு 2 பேசஞ்சருக்கு நம்மளுக்கு ஹெட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு வசதிகள்னா, நமக்கு சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, இதை கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஐசோபிக் உரிய மவுண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க, சூப்பர். நமக்கு சீட்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலுமே நமக்கு அழகாங்க, ஃபேப்ரிக் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா டாப் மாடலில் லெதர் கொடுத்துருந்தாங்க. ஸோ லெதர் கொடுத்துட்டுலாம் இன்னும் இப்போ ஒன் பாயிண்ட்டில். அப்புறம் நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நமக்கு ரியரில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டீரியர் கேபின் லைட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வண்டியில் நமக்கு ரிவ்யூக்கு வரங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க சீமா டாட்டா கேக்கு நகர் தாங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு தம். நீங்கள் யாரை டாட்டாவில் கார் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சீமா டாட்டாவை கான்டாக்ட் பண்ணலாங்க. அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அஸ் வெல் அஸ் அவங்களோட சர்வீஸுமே நல்லா இருக்கும், நிறைய ரேட்டிங்ஸ் வந்துருக்குங்க. அண்ட் இந்த வண்டியை கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மணிகண்டன் அண்ணாங்க. தேங்க்ஸ் அண்ணா. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி எல்லா காரையும் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிரைவ் சேஃப், பி safe. Thanks for watching.